ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை பற்றி பேசவே உன் உறவின் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். உன்னை விட்டு சென்ற உறவுகளை நினைத்து நீ வருத்தமாக உள்ளாய். யாராவது உன்னை விட்டு சென்றால் ஏன் இவ்வளவு உன்னை நீயே வருத்திக் கொள்கின்றாய்? யாராக போனால் என்ன? நான் உன் அப்பா உன்னுடன் இருக்கின்றேன் அல்லவா? ஏன் இப்படி அழுகின்றாய்? உன்னை நீயே வெறுத்து கொள்கின்றாய். ஒரு உறவு உன்னை விட்டு சென்றால் என்ன? 1000 உறவு உன்னை தேடி வரும். ஒரு கதவு மூடினால் மறு கதவு திறக்கப்படாதா என்ன? அப்பா, நான் தான் உனக்கு துணையாக இருக்கின்றேனே, பின்பு ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய்? இவ்வளவு காயப்படுகின்றாய்? வாழ்க்கையை வெறுத்தது போல் இருக்கின்றாய். நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். சில உறவுகளுக்காக உன்னுடைய தன்மானத்தை நீ விட்டு விடாதே. எது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்றதோ அதுதான் நடக்கும். உனக்கு அது பிடிக்கவில்லை என்றால் அது நிற்பது இல்லை. விதிக்கப்பட்டபடித்தான் அனைத்துமே நடக்கும். நீ குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்காதே. நிச்சயம் அதீத குழப்பம்தான் உனக்கு வரும். நீ எப்பொழுதும் குழப்பத்திலேயே இருந்தால் உன்னை சுற்றி இருக்கும் நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றத்தையும் நீ கண்டு கொள்ளாமலே போய்விடுவாய். நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரியவில்லையா தங்கமே? உன்னிடம் வரும்பொழுது நீ அவற்றையெல்லாம் புரிந்து கொள்வாய். உனது விருப்பங்கள் அனைத்தும் உன்னுடைய மனதிற்குள் வைத்துவிடும். அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்க தொடங்கும். உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன். நீ அழுதது அனைத்துமே போதும். அழுகையை நிறுத்து. இன்னும் எத்தனை நாட்களுக்காகத்தான் அவர்களை நினைத்து அழுது கொண்டே இருந்தாயே? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு. எனக்கென்று ஒரு திட்டம் உள்ளது. அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உபயோகித்து உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் உன்னிடமே கொண்டு வர செய்வேன். என்னை முழுமையாக நம்பி பொறுமையுடன் காத்திரு. இப்பொழுது உன்னை விட்டு உன் உயிரான உறவு சென்றுவிட்டது என்று நினைத்துத்தானே வருந்துகிறாய்? அவருடைய வீட்டிற்குத்தான் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையின் அருமையை எடுத்துரைத்து அவரை உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகின்றேன். உன் அப்பா நான் செய்ய போகின்றேன். உன் எதிர்காலத்தை நினைத்து நீ எந்தவித பயமும் கொள்ளாதே. நீ நேசித்த அந்த உறவுடன் நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாக அமையும். உன் அப்பா நான் அதற்கு உனக்கு உத்தரவாதம் தருகின்றேன். அவருடைய வீட்டிற்கு சென்று உன் மீது எந்த தவறும் இல்லை என்பதை எடுத்துரைத்து உன்னுடைய உயிரான உறவிற்கு சில புத்திமதிகளை கூறி அவருடைய மன மாற்றத்தை ஏற்படுத்தி அவராகவே உன்னை தேடி வந்து சரணடையும்படி நான் செய்ய போகின்றேன். இனி நீயே கதி என்று அவர் வாயாலேயே உன்னை சொல்லும்படி செய்ய போகின்றேன். என் வாழ்க்கையில் நீ வேண்டாம், உன் உறவே எனக்கு வேண்டாம் என்று உன்னை எடுத்தெறிந்து விட்டு பேசி சென்ற அந்த உறவை உன்னை தேடி வரவழைத்து என் பிள்ளையின் முகத்தில் உண்மையான மகிழ்ச்சி என்ன என்பதை நான் பார்க்க போகின்றேன். நீ சந்தோஷமாக இருந்தால்தான் எனக்கும் சந்தோஷம் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட மாதிரி அனைத்தும் நடக்கும்படி நான் செய்கின்றேன். கவலைப்படாமல் இரு. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!